பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளின் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அடையாளம் சக மனிதர்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது. உதாரணமாக, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட யூனிஃபார்ம், எந்த ஸ்கூலில் படிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று மாற்று மதத்தினருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் சில செயல்களில் வேறுபாடு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு திருமணமோ இல்லை வேறு வீட்டில் நடத்துகின்ற எந்த விசேஷங்களுக்குமே நல்ல நேரம், நாள் என்று நாம் பார்ப்பது கிடையாது. கர்த்தர் உண்டாக்கிய நாள் அனைத்துமே நமக்கு நல்ல நாள்தான் என்று நாம் வாழ்வதும் நமக்கு ஒரு அடையாளம்தான். நம் வாழ்க்கையில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் வாழ்கின்ற சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். இது தவிர்க்க முடியாதது. எத்தனையோ விதங்களில் மற்றவர்களால் அவமானமும் நிந்தைகளும் போராட்டங்களும் நமக்கு ஏற்படும் நேரங்களில் அவர்களை எதிர்த்து அவர்கள் நம்மேல் சுமத்தும் குற்றச்சாட்டுக்கு அந்த இடத்தில் நிதானத்தை இழந்து விடாமல் இருதயத்தில் ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டிருப்பது நல்லது. எதிர்த்து பேசுவது நமக்கு நல்லது கிடையாது. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். எதிர்த்து பேசி சண்டை போட்டால் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. நாம் அமைதலாய் இருப்பதை பார்த்து அவர்களே தான் செய்த தவறை உணர்ந்து வெட்கப்படும்படியான சூழ்நிலை ஒரு நாள் உருவாகும். ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற நாம் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர்ந்தவர்களாய் பொறுமை, நிதானம் என்ற அடையாளத்தை கொண்டவர்களாய் பயணிப்போம். ஆமென்.